சரி, சரி. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுதே என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு அடியேன் சார்ந்திருக்கிற பழனி ஐக்கியத்தாருடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் ஊழியத்தின் நிமித்தமாக நாம் பிரயாணப்படுகின்ற அனைத்து பட்டணங்கள் தோறும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாவரின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, பாஸ்ஓவர் ஆசரித்த பிறகு நாம் உயிர்த்தெழுதல் தியானமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். 2 பாகங்களை அங்க பார்த்தோம். இடையில கடைசி பாகத்தை நம்ம பார்க்க முடியல. வேற ஒரு முக்கியமான பாடத்தை கடந்த முறை நாம வந்திருக்கும் பொழுது ராயனுடையதும் தேவனுடையதும் எனக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக உலகப்பூர்வமான ஒரு அரசாங்கம் குறித்த ஒரு பாடத்தை தியானிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தினுடைய உயிர்த்தெழுதலின் அதிகாரம் எனக்கூடிய அந்த ஒரு தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய மீதி பகுதி 34 வசனங்கள் வரைக்கும் தியானித்திருக்கிறோம்னு நான் நம்புறேன். மீதி இருக்கக்கூடிய வசன பகுதிகளை பார்த்து இந்த அதிகாரத்தை இன்றைய தினத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ கடந்த 2 பாகங்கள்ல நம்ம பார்த்துட்ட விஷயங்களை உங்களுக்கு மேலோட்டமாக சுருக்கமாக நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஏன்னா ரொம்ப நேரம் 34 வசனங்களுக்கு இப்போ நம்ம எடுத்தோம்னா இன்றைக்கான வசனங்களை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஒரு அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதல் எனக்கூடிய ஒரு உபதேசத்திற்காக தெரிவு செய்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் முதல்ல தொடக்கத்தில். அப்படி பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் எனக்கூடிய ஒரு சத்தியம் கூட அடிப்படை உபதேசம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்த்தோம். வேதாகமத்தில் முக்கியமான டாக்டரின்ஸ் நம்ம சொல்லக்கூடிய பேசிக் டாக்டரின்ஸ் என்று சொல்லக்கூடிய உபதேசங்கள்ல உயிர்த்தெழுதலின் உபதேசம் கூட முக்கியமான ஒன்று என்று நம்ம அங்க பார்த்துருக்கோம். அப்ப ஆதிகால சபையில உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை அப்போஸ்தலர்கள் விதைத்து வைத்திருக்கும் பொழுது வேத பாரகரால, குறிப்பாக உயிர்த்தெழுதல் இல்லை என்று சதுசேயர்கள் சொல்லுவாங்க, பரிசேயர்கள் சொல்ல மாட்டாங்க. சதுசேயர்களால் சிலர் குழப்பப்பட்டு அவர்கள் மத்தியில் அந்த உயிர்த்தெழுதல் இல்லை எனக்கூடிய சில கருத்துக்கள் பரவ ஆரம்பித்திருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு 15ஆம் அதிகாரத்தை உயிர்த்தெழுதலுக்கு என்று அவர் அங்க செலவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மனுக்குலத்திற்கான ரட்சிப்பின் நற்செய்தியை நம்ம புரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய பிறப்பு மற்றும் மரணம், அவருடைய இறப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு சமமான ஒரு முக்கியம் அவருடைய உயிர்த்தெழுதல் கூட. பிறப்பு ஒரு நற்செய்தி, அவர் நமக்காக மரித்தார் என்பது ஒரு நற்செய்தி. அவர் மரணம்ங்கிறது பாடுகள் தான், பட் நமக்கு அது ஒரு விதத்துல ஆதாமுடைய சந்ததியை மீட்பதற்காக அவருடைய ரேன்சம் நமக்கு ஒரு விதத்துல நற்செய்தி. அந்த நற்செய்தி எங்க முழுமை அடையுதுன்னா, மரித்தவராகவே இல்லாமல் உயிரோடு எழுந்ததுனால அந்த சுவிசேஷம் கம்ப்ளீட் ஆகுது. மரித்தவர் மரித்து மாத்திரமே இருப்பாரானால், முதலாம் உயிர்த்தெழுதல்ல அவர் பங்கடையாமல் இருந்திருப்பாரானால் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாருக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை. முழு தெய்வீக திட்டமும் சூன்யமா இருந்திருக்கும், கேள்விக்குறியாக ஆயிரும். அதுதான் நம்ம அந்த ஆதார வசனமா கூட அதிலேயே வாசிச்சோம். 17ஆம் வசனம், 14ஆம் வசனம் மற்றும் 17, 1 கொரிந்தியர் 15, 14 மற்றும் 17. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 17 வாசிச்சீங்களா? ஓகே. அப்போ நாங்க பிரசங்கிக்கிறது விருதானா என்ன அர்த்தங்க? பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். அதாவது ஒரு மூலதனம் இல்லாத, ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு போதனையை நாங்க போதிச்ச மாதிரி ஆயிருக்கோம். உங்களுக்கும் ரட்சிப்பு இருந்திருக்காது, எங்களுக்கும் இருந்திருக்காது, எங்களுடைய பிரசங்கமும் வீணா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பாவத்திலேயே நிலை கொண்டு இருந்திருப்போம் நம்ம எல்லாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். எபிரேயர்ல கூட நம்ம பார்த்தோம் 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவை குறித்து சொல்லிய மூல உபதேச சத்தியங்கள்ல
ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல்னு வரும் இல்லைங்களா, கைகளை வைக்குதல் என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படிக்கு கடந்து போவோம் சொல்லு. அப்ப கடந்து போவோம்னா அடிப்படை உபதேசங்கள்ல நிலை கொண்டிருந்து அதுல கட்டப்பட்டவர்களாக கடந்து போங்க. அடிப்படை உபதேசத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, பட் மறந்துடாதீங்க. தான் அதனுடைய அர்த்தம். அடிப்படை உபதேசம்ங்கிறது எப்போதுமே அத்தியாவசியமான ஒன்று. அதுல நீங்க ஊன்ற கட்டப்படணும், பட் அதை மறுதளிக்கவோ மறந்துடவோ கூடாது என்கிற பொருள்ல அங்க 6ஆம் அதிகாரத்துல கூட அங்க பேசியிருப்பார். இவ்விதமாக ஏராளமான காரியங்களை அங்க அவர் பேசியிருக்கிறத நம்ம அங்க பார்த்தோம். பேசிட்டு இதுல ஆரம்பத்துல சகோதரரே என்று அந்த அதிகாரத்தை தொடங்குறார். அப்ப நம்ம அங்க பார்த்தோம், சகோதரரே என்று சொல்லும்போது 2000 வருடமும் சுவிசேஷ கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய எச்சரிப்பு இந்த அதிகாரத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு என்று நம்ம அங்க பார்த்தோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழுந்திருந்து எவ்வளவு பேருக்கு தரிசனமானாரு? 12 பேருக்கு, அப்புறம் ஒரு 500 பேருக்கு, அதுக்கப்புறம் அகால பிறவியாகிய எனக்கு அவருக்கு பவுல் சொல்றார் தரிசனமானாரு. அது முதலாம் உயிர்த்தெழுதலாக காணப்பட்டுச்சு. சபையை துன்பப்படுத்தின நானே பின்னால இந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்களோட ஏற்றுக்கொண்டு நானும் அப்போஸ்தலர்கள்ல ஒருவராக மாற்றப்பட்டேன். எனக்கு அந்த தகுதி இல்லை, ஆனாலும் கிறிஸ்து தெரிந்து கொண்டதின் மூலமாக எனக்கும் அந்த ஒரு அங்கீகரிப்பு கிடைச்சிச்சு. யோசிச்சு பாருங்க, துன்பப்படுத்தின நானே இப்போ அவரை பற்றின நற்செய்தியை அறிவிக்கிறேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும்னு ஒரு எதிர்மறை கருத்தையும் முன் வச்சு தன்னுடைய அந்த நியாயத்தை அவர் அங்க வெளிப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம அங்க பார்க்கும்போது ஒருவேளை கிறிஸ்து எந்திரிக்கலைனா மரித்தவங்க அப்படியே இருந்திருப்பாங்களே, கெட்டு போயிருப்பாங்களே, மரித்தவங்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அது மாத்திரமல்ல, ஈடுபலிக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் கூட அழகா இதுல பதிவு பண்ணியிருப்பார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த 21 இருந்து 23 வசன பகுதிகளில் நம்ம அங்க பார்த்தோம். நெக்ஸ்ட், உலகத்தின் மீது நியாய தீர்ப்பை கர்த்தர் இயேசு எப்படி தொடங்குவாரு, அந்த நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும், அவனவன் தன் வரிசையில எப்படி உயிர்ப்பிக்கப்படுவான், இறுதியில் அந்த நியாய தீர்ப்பினோட முடிவுல மறுபடியும் ராஜ்யத்தை பூரணப்படுத்திட்டு எப்படி பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல அவரு ஒப்பு கொடுத்துட்டு முழுக்க கீழ்ப்படிதலோடு அவர் காணப்படுவாரு. மரணம் பாதாளம் ரெண்டும் எப்படி பரிகரிக்கப்படும், எப்படி முடிவுக்கு வரும், எல்லாம் பேசுறாருங்க. நமக்கு பார்த்தோம். நாம ஏன் உடன்படிக்கை செய்யறோம்? நம்ம சராசரி மனிதர்கள் மாதிரியே இருந்திருக்கலாமே. ஞானஸ்தானம் அதனுடைய பொருள் என்ன? பலியினால் உடன்படிக்கை செய்யறோம்னா எதை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எதற்காக இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப எதிர்காலத்துல ஒரு லைஃப் இல்லைன்னா உடன்படிக்கை வாழ்க்கையில இந்த மாம்சத்தை நம்ம பலியிட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ ஒரு நஷ்டமாகவே போயிருக்குமே. ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்றோம்னா அதற்கான லாபம் வேணும் இல்லைங்களா? லாபம்னு சொல்றதை விட எதிர்காலமே கவலைக்கிடம் கேள்வி அப்படி சொல்லும் போது தற்காலத்தை யாரு அர்ப்பணிக்க முன் வருவாங்க? அப்ப இது கூட ஒரு அருமையான சிந்தனையாக அவங்க விதைச்சதை நம்ம அங்க பார்த்தோம். தொடர்ந்து நம்ம அங்க பார்க்கும்போது ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தயவு செய்து மூல உபதேசம்னு கேட்டு கற்றுக்கொண்டு நிச்சயித்திருக்கக்கூடிய எந்த போதனைகளையும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா எடுத்துக்கொண்டு மறுபடியுமாக அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அது பேசிக்கா இருக்கு. அதுக்கு தான் சொல்றாரு அந்த 33 34 படிச்சோம், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை எடுக்கும். இங்க ஒரு பெரிய கெட்ட வார்த்தைகளை அவர் பேசல, அனாவசியமான உரையாடல்களை பேசல, மூல உபதேச சத்தியங்களையே சந்தேகிக்கக்கூடிய டிஸ்கஷன். அது வேத உபதேசம் மாதிரி உங்களுக்கு தோன்றினாலும் அது வேண்டாம். கிழவிகள் பேச்சனையா சொல்றார், வீண் வார்த்தைகளை பேசி பொழுதை கழிக்கக்கூடிய அனாவசியமான உரையாடல்கள் செய்வாங்க. கிராமத்துல வேலை நடக்கும், நம்ம பார்த்துருக்கோம். அதுல எந்த ஒரு விஷயமும் நன்மையும் இருக்காது. தேவையற்ற தலையீடுகள் செய்துட்டு இருப்பாங்க. அததான் அங்க கிழவிகள் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க பார்த்துருந்தோம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம 35ஆம் வசனத்துல இருந்து பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா இன்னைக்கு 35 தொடங்கி 58 வரைக்கும் சபை பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல், அது சம்பவிக்கக்கூடிய விதம், சம்பவிக்கும் போது நமது நிலை, மரணம், இதெல்லாம் எப்படி இருக்கும், இது என்ன மாதிரியான உயிர்த்தெழுதல். ஏன்னா முன்னாடி எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டார், மனுக்குள்ள உயிர்த்தெழுதல்லாம் பேசிட்டு வந்துட்டார். இப்போ உயிர்த்தெழுதல்ல மாம்சத்துல மறித்து ஆவியின் சரீரத்துல எழுப்பப்படக்கூடியவர்களாகிய சபை பரிசுத்தவான்களுடைய பங்கு, அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை,
அது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத மீதி அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும் பேசுறாரு. 35 தொடங்கி 38 வரைக்கும் முதலாவது வாசிக்க கேட்போம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகி, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். பாருங்க, ஒருவேளை ஆர்கியூமெண்ட் வலுத்து உயிர்த்தெழுதலை ஏத்துக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம மறிக்கும் போதுதான் நம்மளுடைய சரீரம் புதையுண்டு போயிடுதுல, மண்ணோட மண்ணா மக்கிடுது இல்ல, சில நாட்களுக்கு பிறகு தோன்றினால் எலும்பும் கூட கிடைக்கிறது இல்ல. அப்படி மரித்து போன ஒரு சரீரம் எப்படி எழுந்திருக்குங்கிற அளவுக்கு ஆர்கியூமெண்ட் வளர்ந்துச்சுன்னா இங்க கொஞ்சம் சூடாவே பேசுறாரு. என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? மீண்டும் வாசிங்க 1:1 இருந்து. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகி, புத்தியினனே. எங்க போயிட்டாரு இப்ப? இவ்வளவு நேரம் ரொம்ப ரொம்ப நிதானமா அன்பா நிறைய விஷயங்களை லாஜிக்கா பேசிக்கிட்டே வந்துட்டு அந்த அத்தாரிட்டி எடுக்கிறாரு இப்ப. புத்தியினா என்ன அர்த்தம்? ஃபூல், முட்டாளுங்கிறார் இல்லைங்களா? முட்டாள்தனமா யோசிச்சீங்க அப்படின்னா, ஒருவேளை அழிந்து போற இந்த சரீரம் ஆல்ரெடி மண்ணோட மண்ணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எப்படி மறுமையில ஒரு லைஃப் இருக்கும்னு ஒருவேளை ஆர்கியூ பண்ணப்பட்ட விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க யாருன்னு சொல்றாருன்னா, சத்தியத்தை அறிவோடு பெற்றுக்கொண்டவர்கள் மாதிரி நீங்க இல்ல, புத்தியினே சொல்லிட்டு அருமையான எக்ஸாம்பிள் வைக்கிறாரு. தேவனுடைய படைப்பிலேயே விதை தானியத்தை கொண்டுட்டு வர்றாரு. வாசிங்க. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். இப்ப கோதுமை பயிராகும் பொழுது அந்த அறுவடை பண்ணும்போது எத்தனை விதைகள் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? அதுல செழுமையா கொத்து கொத்தா நம்ம பார்க்கலாம். கம்பு கூட அப்படித்தான் இருக்கும், சோளம் கூட அப்படித்தான். பொதுவா விதை தானியங்கள் ஒண்ணு மடியுது அப்படின்னா முளைத்து வரும்போது பலவிதமான மணிகளை கொடுக்கும் இல்லைங்களா? அது இப்ப நம்ம கேட்கலாமா, ஒரு மணி தானே மறைச்சு போச்சு, அது ஏன் இத்தனை விதை தானியங்களை கொண்டு வந்துச்சுன்னு கேட்கலாமா? அப்படின்னா அது தேவனுடைய சித்தம். ஒரு விதை அடிப்படை, அது ஒரு பேசிக். இந்த நிலத்துல அது விதைக்கப்படணும், அதனுடைய சத்துக்கள் அது போலவே பல்வேறு தானியங்களை உயிர்களை அது கொண்டுட்டு வருது. ஒரு விதத்துல அது கூட ஒரு உயிர் தான் இல்லைங்களா? விதை தானியங்கள் கூட முளைச்சு வரும் பொழுது அது கூட என்னதாங்க, ஒரு உயிர் தான். அப்ப தேவன் அப்படி ஒரு சித்தம் வச்சிருந்தாருன்னா நாம ரொம்ப ஞானிகள் மாதிரி பேச வேண்டாம் அப்படிங்கிறார். புத்தியினனே, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து அது எந்த விதையுமே நம்ம மறிக்கும் போது அதை விதைக்கும் போது இனிமேல் உண்டாகும் தானியத்தை நம்ம விதைக்கவே இல்லை. பட் வரும்போது எப்படிதான் வருது? ஆல்ரெடி உள்ள புதைக்கப்பட்ட தானியத்தினுடைய வடிவம் என்னவோ, அதனுடைய இயல்பு என்னவோ, அதே இயல்புக்கு ஏற்ப தானியங்கள் பல்வேறு தானியங்களாக பழுகி பெருகி என்ன ஆகுது? அது விளைச்சலை தருதா இல்லைங்களா? ரொம்ப இயற்கையிலேயே அழகா புரிய வைக்கிறார். இது பாருங்க, மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இந்த விதை தானியங்களுடைய உதாரணம் எவ்வளவு அழகா பொருந்தி வருது பாருங்க. வேற எந்த உதாரணத்தையும் சொல்ல முடியாதுங்க. விதைப்பதும் அது வளர்ச்சி அடைந்து பயிராகி அறுப்பதுமே மரித்தோரையும் உயிர்த்தெழுதலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அருமையான உபதேச சத்தியத்துக்கு மிகவும் என்ன அழகா பொருந்தி போகுது பாருங்க. வேற எந்த விஷயமும் மேட்ச் பண்றதை விட இது ரொம்ப தெளிவாக பதிவு பண்றாரு. வாசிங்க சிஸ்டர். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம். எத்தனாவது வசனம்? 39 போயிட்டீங்களா? ஓகே. இப்போ என்ன பண்றாருன்னா, விதை தானியங்கள்ல வேறுபாடு இருக்கு. கம்பு, சோளம், இந்த மாதிரி நமக்கு நிறைய விதை தானியங்களை எது மறிக்குதோ அதையே என்ன பண்ணுது? கொண்டு வருது. மறிச்ச அந்த உருப்படி வராது, அதை போல இருக்கக்கூடிய மற்ற தானியங்களை அது கொண்டு வரும். அதே மாதிரி இப்ப சொல்றாரு, பூமியிலையும் சரீர வேறுபாடு கொண்ட நிறைய உயிரினங்கள் இருக்கு,
என்னென்னலாம் இருக்கு? வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. ம், மனுஷருடைய மாம்சம் வேறே, ம், மிருகங்களுடைய மாம்சம் வேறே, ம். மற்றவர்களுடைய மாம்சம் வேறே. எல்லா ரத்தம், தோல், சதை, நரம்பு, தசை, நார்மண்டலங்கள் உள்ளடக்கியதா தான் இருக்கு. ஆனா ஆத்மா கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம்? ஈ, எறும்பு கூட ஒரு ஆத்மா தான். புலி, சிங்கம் கூட ஆத்மா தான். மனிதனும் ஆத்மா. நுண்ணறிவிலும் சக்தியிலும் சிந்திக்கிற திறனிலும் தான் மனுஷன் வேறுபடுறான். இன்னொரு விதமா சொன்னா, தேவனுடைய சாயல் மத்ததுல இல்ல, மனுஷன் இடத்துல தேவனுடைய சாயலும் ரூபமும் இருக்கு. அப்போ சுவாசிக்க கூடிய நிலையில் காணப்படக்கூடிய எந்த உயிரினங்களும் ஜீவ ஜந்துக்களும் கூட சரீரமும் ஜீவ சுவாசமும் இணைந்தால் அதற்கு பெயர் உயிருள்ள ஒரு பொருள். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆத்துமா, ஜீவிக்கின்ற ஆத்துமா. அப்ப பூமியில பல்வேறு மேனிகள் உண்டு. தானியங்கள் எப்படி? ஒவ்வொரு தானியங்களும் மரித்து அதை போல மேனியுடைய வேற தானியங்களை கொண்டு வருதோ, பூமியிலையும் பல்வேறு மேனிகள் இருக்கு. ஆனா அதுக்காக இங்க மிருகங்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறதுக்காண்டி அவர் அது பதிவு பண்ணல. பூமியில ஒரு வெரைட்டி இருக்கு. அப்படி ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். அப்புறம் வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, ம் பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. ம் வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, ம் பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. பாருங்க, இப்போ எதுக்காக இதை பேசுறாருன்னா, பூமியில பல்வேறு சரீர வேறுபாடு கொண்ட உயிரினங்களும் விலங்குகளும் பறவைகள் எல்லாம் இருக்கு, ஊரும் பிராணிகள் கூட இருக்கு. இதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும், வானத்திலையும் பல்வேறு சிருஷ்டிகள் இருக்கு. பூமியில எப்படி தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன், அப்படி தேவ சாயல் இல்லாத மிருகங்களும் இருக்கு, பறவை இனமும் இருக்கு, மற்ற ஜீவராசிகளும் இருக்கு. அது மாதிரி ஆகாயத்துல, வானத்துல, வானத்துக்குரிய சிருஷ்டியில தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல சூரியன், சந்திரன் போன்ற பல்வேறு பால்வெளி மண்டலங்களில் காணப்படக்கூடிய நட்சத்திர கூட்டங்களும் இருக்கு. அது வானத்துக்குரிய சிருஷ்டி. பூமியில மனிதன் மட்டும் இல்லையே, பல்வேறு உயிரினங்களும் அசையும் பொருள், அசையா பொருள்கள் இருப்பது போல வான மண்டலங்களிலும் சிருஷ்டியில வேறுபாடு இருக்கு. இதை ஏன் பேசுறாருங்கிறதுக்கு ஆன்சர் சொல்றாரு பாருங்க, பாசிங். சூரியனுடைய மகிமையும் வேறு, ம் சந்திரனுடைய மகிமையும் வேறு, ம் நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. இப்போ உயிர்த்தெழுதல்ல சரீர உயிர்த்தெழுதல ஒரு வகையை ஏத்துக்கலாம். ஒரு மேனி மறிக்குது, அது கொத்த மற்றொரு மாம்ச சரீரத்தை உயிர்த்தெழுதல்ல கொடுப்பார் தேவன் அப்படின்னு கூட ஏத்துக்கலாம். நாம மறிக்கிறது மாம்சத்துல, ஆனா எழுந்திருக்கப்படும் போது அழியாமையின் உயிர்த்தெழுதல்ல எந்திரிப்போம் அப்படிங்கறத ஒருவேளை யாராவது நம்பல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு போனா, எந்த உதாரணத்தை இப்ப இங்க கொடுக்குறாரு அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் சிருஷ்டிப்புல வேறுபாடு உண்டு, வேற வேற சிருஷ்டிகள் இருக்கு. மகிமைங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்துறது எதுக்காக? நட்சத்திரங்கள்லயே ஒரு நட்சத்திரத்துக்கு மற்றொரு நட்சத்திரம் வடிவங்கள்லையும் வல்லமைகள்லையும் அளவுகள்லையும் தோற்றங்கள்லையும் டிராவல் பண்ணக்கூடிய வேகங்கள்லையும் வித்தியாசம் இருக்கு. இப்போ அருமீன் நட்சத்திரம்னு சொல்றோம், மிருக சீரிசம்னு சொல்றோம், சர்ப்ப நட்சத்திரம் சொல்றோம். இதெல்லாம் ஒவ்வொரு தூதர்களுடைய பெயரை கொண்டு அந்த தூதர்களுக்காகவே படைக்கப்பட்டது. இப்ப சர்ப்ப நட்சத்திரம் என்பது சர்ப்பத்தின் வடிவிலேயே இருக்கும். இதற்கு முதலாளி யாருன்னு பாத்தீங்கன்னா லூசிஃபர். லூசிஃபர் அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உமது கரம் உருவாக்கிட்டுன்னு படிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அதனுடைய அடையாள அர்த்தம் பாத்தீங்கன்னா நெளிவான சர்ப்ப நட்சத்திரம் லூசிஃபர். பட் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த ஒரு நட்சத்திரம் எதுங்க? அந்த சர்ப்ப நட்சத்திரம்ங்கிற நேரடியான நட்சத்திரம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எதுவும் குறைவானது இல்ல. வானத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி தேவனுடைய படைப்புகள்ல தூதர்களும் இருக்கிறாங்க, நட்சத்திரங்களும் இருக்கு. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு மகிமையில ஒன்னுட்ட இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொன்னுட்ட இருக்காது. மற்றொரு நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இதுகிட்ட இருக்காது. பட் எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்னு மகிமையில வித்தியாசப்படும். இப்ப உயிர்த்தெழுதல் கூட மாம்சத்தின்படியும் இருக்கு, ஆவியின்படியும் இருக்கு. இந்த மகிமை வேற, அந்த மகிமை வேற அப்படின்றத நம்ம புரியறதுக்காக தான் சிருஷ்டிப்புகளை பத்தி பேசிட்டு இப்ப வரார். பாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும்,
அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ம் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். 44 வரைக்கும் படிச்சு ஸ்டாப் பண்ணிருங்க. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இப்ப இது வரைக்கும் என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த வான்வெளி சிருஷ்டி, பூமிக்குரிய சிருஷ்டி எல்லாம் உதாரணமாக காமிச்சு பேசிட்டு முக்கியமான இடத்துக்கு இங்க வர்றாரு. இப்ப 1 by 1 வாசிங்க 42ல இருந்து. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். இதுதான் வெறும் மாம்சத்தின்படி மரிக்கிறவங்க மாம்சத்துல மட்டுமே உயிர்த்தெழுப்பப்படுவாங்கன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு சிருஷ்டிப்பின் வித்தியாசங்களை, வான் சிருஷ்டி, பூமிக்குரிய சிருஷ்டி எல்லாம் பேசிட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வாழ்ந்து மரிக்கக்கூடிய நமக்குள்ளேயும் உயிர்த்தெழுதல்ல இது போன்ற மகிமை இருக்கு, வேறுபாடு இருக்கு. எப்படி மரிப்போம், எப்படி எழுந்திருப்போம்? வாசிங்க அடுத்த வசனம். விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவு உள்ளதாய் விதைக்கப்படுவது நமது இப்போது இருக்கக்கூடிய மாம்ச சரீரம். இதுக்கு 2 பொருள் இருக்கு. சகோதரர் ரசல் அவர்கள் 6வது வால்யூம்ல குறிப்பிடும் பொழுது அழிவுள்ளதில் விதைக்கப்படும் அப்படி பேசுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சரீரமே அடக்கம் பண்ணப்பட்டு அதுவே அழியாமையில் எழுந்துரும் அப்படிங்கிற பொருள் கொள்ளக்கூடாது. ஏன்னா இப்ப அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் அப்படி சொல்லும் போது எதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய இந்த சரீரம் அழிவுள்ளதாய் மரிக்குது, சோ விதைக்கப்படுது. அழிவில்லாததாய் எழுந்திருக்கும்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகுது? இப்போ இதே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உரிய இந்த சரீரம் அதுக்கே தேவன் அழியாமையை கொடுத்து என்ன பண்ணிடுறார்? எழுப்பிடுறாருங்கிற மாதிரி ஆகுது இல்லைங்களா? அடுத்த வார்த்தை எப்படி? கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஆமா, இப்ப நம்ம சரீரம் கனவீனம் உள்ளது, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். மரிக்கும் போது, எழுந்திருக்கும் போது இதே சரீரமே எப்படி எழுந்திருச்சிரும்? ரொம்ப கனம் உள்ளதா, ரொம்ப மரியாதைக்குரிய சரீரமாய் எழுந்திருக்கும். அப்புறம் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், ம் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆமா, இதுக்கு 6th வால்யூம்ல சகோதரர் கொடுத்திருக்கிற விளக்கம், அழிவுள்ளதில் விதைக்கப்படும், அழிவில்லாததா எழுந்திருக்கும். குறிப்பிட்டு நியூ கிரியேஷன் பேசுறார். இப்ப நியூ கிரியேஷன் சிந்தையில உருவாகுது. பட் உருவாயிருந்தாலும் விதைக்கப்பட்டிருக்கிற இடம் எது? நமது மாம்சம். பாயிண்ட் புரியுதுங்களா? நமது மாம்சம் இரத்தத்தோடு இருக்கு, இது அழிவுக்குரியது. இன்னும் சொல்ல போனா பூமியில பரிபூரண மனிதனாகவே இருந்துட்டாலும் அந்த மாம்சத்தை பரலோக மகிமையோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது அழிவுக்குரியதுதான். மார்டல் இம்மார்டல்னு பிரிச்சோம்னா பூமிக்குரிய சரீரம் பரிபூரண மனிதனுடையதாகவே இருந்தாலும் அது என்னதான்? அழியாமையோட கம்பேர் பண்ணும்போது அது பலவீனமானதுதான். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னா, இந்த சரீரத்தை பத்தியே சொன்ன மாதிரி புரிஞ்சுக்காம, பலவீனமான இந்த சரீரத்தில் ஒரு விதையாக விதைக்கப்படுது சத்தியம். சத்திய சிந்தை தான் புது சிருஷ்டி. தேவனுடைய வார்த்தைகள்ல தான் விதைக்கப்படுறோம். நம்ம அடிப்படை உபதேசங்கள் கேட்கும் போது ஏதோ ஒரு ஆச்சரியமான விஷயம், ஆழமான சத்தியம் நம்மளுடைய மனதை ஊடுருவும் பொழுது அந்த நொடி பொழுதுல ஜெனிப்பிக்கப்படுதல் நமக்குள்ள நடக்கும். இது நம்ம பல பாடங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆஃப்டர் கான்சக்ரேஷன், பிஃபோர் கான்சக்ரேஷன் எப்படி வேணாலும் நடக்கலாம். உடன்படிக்கைக்கு முன்போ, உடன்படிக்கைக்கு பின்போ. ஏன்னா கருத்தரித்தல், கருவுறுதல் என்பது கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாக்டா நேரத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பட் இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அழிவுள்ள சரீரத்தில், தகுதியில்லாத ஒரு சரீரத்தில் விதைக்கப்படுது. எழுந்திருக்கும் போது அழிவில்லாததா எழுந்திருக்கும். இந்த சரீரத்தையே எழுப்புவார் அப்படி இல்லை. பலவீனமாய் இருக்கின்ற சரீரத்தில் விதைக்கப்படுகிறது. எந்திரிக்கும் போது பல மடங்கு வல்லமை உள்ளதாக, பலம் உள்ளதாக எழுந்திருக்குது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் இல்ல, ஜென்ம சரீரத்தில் விதைக்கப்படும். பாயிண்ட் புரியுதுங்களா? இப்ப நம்மளுடைய சரீரம் என்னங்க? ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோ அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? ஜென்ம சரீரத்துக்குள்ளாக புதிய சிருஷ்டி விதைக்கப்படுகிறது. எழுந்திருக்கும் போது இந்த ஜென்ம சரீரத்துக்குரியதாக வராது. என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? ஆவிக்குரிய சரீரத்தில் எழுப்பப்படும். அடுத்த வார்த்தை
ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமா. இதுக்கு சமீபத்திய நாட்கள்ல எனக்கு அது சரியான இருப்பிடம் தெரியல. ஒரு சகோதரன் விளக்கம் கொடுத்திருந்தாரு. இது வேற ஒரு விதத்துல இப்படியும் பொருந்தும். எப்படின்னா, இப்போ நம்மளுடைய மாம்சம் அழிவுள்ளது. அழிவுள்ளதாய் நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்குறோம். அழிவுள்ள ஜீவிகளாக வாழ்றோம். இந்த சரீரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அழியாமையுள்ள ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொருளையும் இந்த வசனத்துக்கு குறிப்பிடுகிறார் சகோதரர் ரசல் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மற்றொரு கருத்தாக அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னா, இந்த சரீரத்துக்கே அழியாமை கொடுத்து தேவன் எடுப்பிடுவார் அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். மாறாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த சரீரத்தை இன்வெஸ்ட் பண்றோம், மாற்றாக வேற ஒரு சரீரம் கிடைக்கும். இந்த சரீரம் கனவீனம் உள்ளது, கிடைக்க போற சரீரம் கனம் உள்ளது. இந்த சரீரம் பலவீனமானது, வரப்போற சரீரம் பலமானது, அப்படியும் புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல புது சிருஷ்டியை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜென்ம சரீரத்துக்குள் விதைக்கப்படும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலன் உள்ளதாய் எழுந்திருக்கும். அப்படி இரட்டை விதமான கோணங்களை அங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்ப நீங்க விட்டதுல இருந்து வாசிங்க, 42 தொடங்கி. வாசி. படி. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்தது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். 50 வரைக்கும் வாசிட்டீங்களா? போதும். 50 படி. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சோதரிப்பதும் இல்லை. இப்போ 45 முதல் 50 வரைக்கும் யாரையும் கம்பேர் பண்றாரு அப்படின்னா, ஆதாமையும் ஆண்டவராகிய இயேசு. அதாவது ரான்சமினுடைய ஈடுபலியினுடைய ஒரு புரிந்து கொள்ளுதலை முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் எனக்கூடிய கொள்கையில சொல்லும்போது புரிந்து கொள்வதற்கு அது மிக மிக பிரயோஜனமா இருக்கும். உலகத்துல 2 பேர் தான் பரிபூரணர்கள். ஒருவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆதியில சிருஷ்டிக்கப்பட்ட பூமிக்குரிய மனிதன் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது? ஏன்னா பூமியில உள்ள சகல சிருஷ்டிப்புகளையும் தேவன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இவைகளை ஆளுகை செய்யறதுக்காக தனது சாயலின்படியையும் ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்கினார். நேரடி சிருஷ்டிப்பா பார்க்கிறோம். ஆனா ஆதாமுக்கு மாற்றாக அல்லது ஆதாமை போலவே ஒரு பரிபூரண மனிதனாக வந்துட்ட கர்த்தர் இயேசு இது போல சிருஷ்டிக்கப்பட்டு வரல. அவருக்கு என்ன பெயர் கொடுக்குறாருங்க? வானவர். இப்ப நீங்க 1 by 1 வாசிங்க, அதுல சில புரிதல் நமக்கு கிடைக்கும். 45 மறுபடியும் வாசிங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானான். ஏன் இத சொல்லணும்? ஜீவ ஆத்மானா என்ன, உயிர்ப்பிக்கிற ஆவினா என்ன? 2 வார்த்தையினுடைய வேறுபாடு என்ன, அல்லது இந்த 2 வார்த்தையையும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, கேள்வி இப்படி உருவாயிருக்கலாம். ஒரு பரிபூர்ண மனுஷன் தானே ஆதாம், அவருக்காக தானே ரான்சம் கர்த்தர் இயேசு கொடுத்தாரு. இப்போ ஒன்றுக்கு மற்றொன்று அப்படிங்கிறத ஆன்டிலூட்ரன் சொல்றோம். சரி நிகர் சமானமான விலைக்கரையதை தான் நம்ம ஆன்டிலூட்ரன், அந்த ஈடு பலி மீட்கும் பொருள் சொல்றோம். ஒருவேளை உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்றவங்க வானத்துக்கு பொருந்தாது, அழியாமையின் சரீரம் பெறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய உயிர்த்தெழுதல் பத்தி நம்பிக்கை நாங்க ஒருவேளை வச்சோம்னா, பூமி மனிதரை பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிட்டிருக்கு இல்லைங்களா, மரித்தோரை புறப்பட பண்ணும், பிரேதக்குழியில் உள்ள அனைவரும் என்னுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் சொல்றாரு, பூமி மரித்தோரை புறப்பட பண்ணும், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களே எழுந்திருப்பார்கள்னு சொல்லிட்டெல்லாம் யோபு தாவீது போன்றவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க, ஏசாயெல்லாம் பேசியிருக்காங்க. உயிர்த்தெழுதல் பூமியில நடக்குங்கிறதை ஏத்துக்கலாம். பட் பூமிக்குரிய ஒரு மனிதன்
ஆதாமுக்கு மாற்றாக வந்த ஒரு பரிபூரண மனிதன் அவரை மீட்கத்தானே கொடுத்திருக்கிறாரு. எது மட்டுமே இப்ப சாத்தியம்? அவரை மீட்டா அவருக்குள் பிறந்திராதவர்களும் கூட மரண தண்டனைக்குள்ள இப்ப உட்பட்டிருக்கிறாங்க. ஆதாமை தேவன் சபிக்கும் பொழுது, ஆதாமின் மீது மரண தண்டனை சுமத்தப்படும் போது, ஆதாமுக்கு பிறந்திராத இப்ப நீங்களும் நானும் கூட கடைசி கால சந்ததியா இருக்கக்கூடிய நம்மளும் கூட யாருக்குள்ளதான் இருந்தோம்? ஆதாமுடைய அறையில் இருந்தோம். அறைனா என்னங்க? கருவறை. அவருடைய ரத்தம் தானே நம்ம இப்ப பிறக்கல இல்லைங்களா? 6000 வருடத்துக்கு முந்தைய சம்பவம். ஆனாலுமே ஆதாமுக்கு கொடுத்துட்ட சாபம் யாருக்கும் சேர்த்துதான், நமக்கும். ஆசீர்வாதமும் நமக்கு தான் சேர்த்தான், சாபமும் நமக்கு சேர்த்தான். இப்போ ஒருத்தரை மற்றொரு மீட்கும் பொழுது அவரை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பிறந்து வாழ்ந்து மரித்து அவருக்கான ரேன்சம் கொடுக்கும்போது அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதை தானே அவரால் கொண்டு வர முடியும். இதான் லாஜிக்கா அவங்க கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி. அவர் ஏன் இதை பேசுறாரு புரியுதுங்களா? முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவி, இவர் ஜீவாத்மாங்கிற வித்தியாசத்தை ஏன் பயன்படுத்துறாருன்னா, நீங்க நினைக்கிறது தவறு. ஆதாம் ஆரம்பத்துல தேவனுடைய கையின் கிரியேஷனா அவர் இருந்திருக்கலாம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருந்து நாசியிலே சுவாசத்தை ஊதும் பொழுது எழுந்து நடமாடக்கூடிய ஒரு ஜீவ ஆத்மாவாக இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு மாற்றாக வந்துட்ட கர்த்தர் நீங்க நினைக்கிற மாதிரி ஆதாமுடைய பிளட்ல இருந்து வரல, பூமியிலிருந்தும் வரல. முக்கியமான பாயிண்ட், ஆதாமுக்கு ரேன்சம் கொடுக்க வந்தவரு ஆதாமை போலவே மண்ணினால் பூமியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளினால் ஒரு பரிபூரண மனிதனாக மாத்திரம் சிருஷ்டிக்கப்பட்டு ஆதாமுக்கு சரிநிகர் சமானமான ஈட்டுக்கிரயத்தை கொடுத்திருப்பார்னா, இவரால் வல்லமை மிக்க மற்ற சிருஷ்டிகளை எப்படி உயிரோட கொண்டு வர முடியும்? புரியுதுங்களா? ஒரு மாம்சத்தில் மாத்திரமே பரிபூரண மனிதரா நீங்க ஒருத்தரை பார்த்திருந்தீங்கன்னா, இவரை விட வல்லமை மிக்க உயிர்த்தெழுதல்ல 1,44,000 பேரை எப்படி கொண்டு வர முடியும்? அது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்விகள் வரைக்கும் போயிருக்கலாம் அந்த நாட்கள்ல. அதான் சொல்றாரு, அப்படி புரிஞ்சுக்காதீங்க, இவர் வானத்திலிருந்து வந்தவர். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆதாமுக்காக தேவ தூதரிலும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டிருக்கலாம். பட் அவர் பூமிக்குரியவர் இல்ல. இன்னொரு வல்லமை இவருக்கு இருக்கு, உயிர்ப்பிக்கிற ஆவி இவரு. அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, இவர் உயிரோட எழுந்திருக்கும் போது சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பரிகரிச்சு இருந்திருக்கிறார். ஒன்லி ஆதாமுக்கான ரேன்சம் கொடுக்க மாத்திரம் அவர் பவர்ஃபுல்லான நிலைமையில எழுந்திருக்கல. இதுதான் என்னோட லிமிட் அப்படி அவர் சொல்லல. எழுந்திருந்து என்ன சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு மத்தேயில அவர் பதிவு பண்றாரு இல்லைங்களா? சீசர்கள் மத்தியில தோன்றி, அது உயிரோடு இருக்கும்போது சொல்லல, மரித்து உயிர்த்த பின்னாடி சொல்ற. ஏன்? உயிருடன் இருக்கும் பொழுது அவர் மனுஷகுமாரன் மாத்திரமே. புரியுதுங்களா? ஒரு பரிபூரண மனிதனாக ஆதாமுக்கு மாற்றாக வந்திருந்த மனுஷகுமாரன். அங்கேயுமே என்ன பதிவு பண்றாரு? உங்கள் பிதா வனாந்தரத்துல உங்கள் பிதாக்களுக்கு பரலோக தேவன் ஆகாரம் கொடுத்தாரு, சாப்பிட்டவங்க மரிச்சாங்க. ஆனா என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியான போஜனத்தை தேவன் அவங்களுக்கு கொடுக்கல. வானத்திலிருந்து வந்த அப்ப நான் தான் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, நான் பூமிக்குரிய லிமிட்ல மட்டும் என்னை வச்சு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆசீர்வாதங்களுடைய பலன்களை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நான் வானத்திலிருந்து வந்திருக்கு, என்னை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான். அப்ப அந்த வானத்திற்குரியவர், பூமிக்குரியவர், ஜீவ ஆத்மா, உயிர்ப்பிக்கிற ஆவியில உள்ள டிஃபரண்ட் என்ன அப்படின்னா, ஜீவ ஆத்மா என்பவன் தன்னை போல மற்றொரு மனிதனை அவனுக்கு மாற்றாக மறிக்கலாம். அவருக்கு பதிலாக நான் மறிக்கிறேன், என்னை விடுதலை செய்யுங்கன்னு மட்டும் கேட்கக்கூடிய தகுதி உள்ளவனா இருப்பான். ஆனா வானத்திற்குரியவர் என்று சொல்லும் போது அவர் ஆல்ரெடி தேவகுமாரன். நெக்ஸ்ட் என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்த பரிபூரண மனித லைஃப மற்றொரு பரிபூரண மனிதனை மீட்பதற்காக மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணாம அழியாமையை சுதந்திரிப்பதற்காக கம்ப்ளீட்டா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி தேவன் அதை பார்க்கிலும் வச்சிட்ட கடினமான பரீட்சைகள் எல்லாம் ஜெயிச்சு வெறும் பூமிக்குரிய ஒரு சரீரத்தோடு அவர் ஒருவேளை உயிரோட எழுந்திருந்தாருன்னா அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம், அவரால் எப்படி மற்றவங்களை வல்லமையோடு கொண்டு வர முடியும்? சர்வ வல்லமையில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கார். உயிர்த்தெழுதலின் முதற் பலன் கிறிஸ்து. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான் என்று சொல்லும் போது அந்த பாக்கியவான்களா எப்படி நம்ம மாறுறோம் அப்படின்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் குறுகிய கண்ணோட்டத்துல பார்க்காதீங்கன்னு சொல்ல வர்றார். இவர் உயிர்ப்பிக்கிறதுக்கென்றே அதிகாரம் பெற்றுக்கொண்ட ஆவியானார். ஆவியானார்னா என்ன அர்த்தங்க? ஆவியின் சரீரத்தில் எழுப்பப்பட்டவர்.
சோ அது அவரால் மாத்திரமே சாத்தியம். ஆதாம் இயலாமையில் இருக்கிறார், அவருக்காக ransom கொடுத்ததுனால அவரை மட்டுமே கொண்டு வருவார் நினைச்சிடாதீங்க. இவருடைய வல்லமை சகல விதத்திலும் எல்லோரையும் உயிரோட கொண்டு வர முடியும். வாசிங்க விட்டதுல இருந்து. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இதை ஏன் சொல்றாருங்க அப்படின்னா, ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆவிக்குரிய சரீரம் தான். பட் எது முன்னாடி இருந்துச்சு? அது ஆதாமை பார்க்கும்போது ஜென்ம சரீரம் முன்னாடி இருந்ததுனால அதை மட்டுமே புரிதல்ல நீங்க வச்சுட்டு பேசிட்டு இருக்க வேண்டாம். அது முந்தையதாக இருக்கலாம், ஆனா இப்ப பிந்தையது எப்படிப்பட்டதா இருக்குன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நிலைமையில இருக்குன்னு சொல்றாரு. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? வாசி. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இதெல்லாம் நம்ம நேரம் பார்த்துட்டோம். மண்ணானவனால எவ்வளவு யோசிக்க முடியும், எவ்வளவு செயல்பட முடியும், எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவனா இருக்க முடியுமோ அவனுடைய சாயலை தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். பட் வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இப்ப அவர் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நிலைமை வேற. சர்வ வல்லமை, பிதாவாகிய தேவனுடைய அந்த இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்ற ஒரு பெயரை தவிர கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா பெயர்களும் பொருந்தும் உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல கர்த்தர், தேவன், ராஜாதி ராஜா எல்லா பெயர்களுமே நமக்கு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது இல்லைங்களா? பிதாவாகிய தேவனை இந்த இடத்துல குறிக்கும்படி எழுதப்பட்டிருக்கா அல்லது கர்த்தர் இயேசுவுக்கு பொருந்ததா? அப்பவே அப்படிதான் இருந்திருக்கிறார். தேவனுக்கு சமமான ஒரு பெயரை, அந்த புகழை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்பவே அந்த நிலைமையில இருக்கிறார். ஆனா இப்போ உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு இனிமேல் இவர் சாகாமை உள்ளவர் தான். ஒருவராய் சாகாமை உள்ளவர் பிதாவாகிய தேவன். ஆனா உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு ஒரு முறை மறிச்சிருந்தாலும் இனிமேல் சாகாமை உள்ள அந்த லெவலுக்கு போயிட்டார். சோ பவர்ஃபுல்லான நிலை. வாசிங்க. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல மாணவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. ஆமா, இப்ப இந்த ரெண்டு விதமான மொத்தம் உயிர்த்தெழுதல்ல 4 நிலை இருக்கு நமக்கு தெரியும். 4ஆ பிரிச்சோம்னா சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், மனுக்குலம், இது பிரிச்சோம்னா 4. பட் 2ஆ சொன்னோம்னா மேலான உயிர்த்தெழுதல், பூலோக உயிர்த்தெழுதல், பெரிதான ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு. இப்ப மண்ணானவனுடைய சாயலை அணிந்து கொண்ட ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் மண்ணுக்குரிய மேனியையும் பெற்றுக்கொள்வார்கள். பூமிக்குரிய சரீரத்தையும் அதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் இருக்கு. அதே நேரத்தில் அவர் இப்ப வானத்துக்குரியவராக அழியாமையின் சரீரத்துல உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கனால அந்த உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதலையும் கொடுக்கக்கூடிய அளவுல அவர் பவர்ஃபுல்லான நிலைமையில இருக்காரு. அதுதான் ஒரு தானியம் விளைந்து வரும்போது பல கதிர் மணிகளை அது கொடுக்கும், பலவிதமான விதை தானங்களை கொண்டுள்ளதாக அது காணப்படும். அந்த மாதிரிதான் பூமியிலேயும் உயிர்த்தெழுதல் நடக்க போகுது, வானத்திற்குரிய உயிர்த்தெழுதலாகவும் அது இருக்கு. குறிப்பா அந்த கடைசி வார்த்தை மாம்சமோ இரத்தமோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அப்படிங்கிறத ஏன் இந்த இடத்துல பதிவு பண்றாரு அப்படின்னா, பூமிக்குரிய சரீரத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டவங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னா, பூமிக்குரிய உயிர்த்தெழுதலையும் பரலோக உயிர்த்தெழுதலையும் குழப்பிக்காதீங்க. இந்த அதிகாரத்துல எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிக்கிறார் அப்படின்னா, பூமிக்குரிய உயிர்த்தெழுதலை ஏத்துக்கலாம், பரலோக உயிர்த்தெழுதலை ஏத்துக்க மாட்டோங்கிற ஒரு குழப்பமும் போயிருக்குது. புரியுதுங்களா? அப்ப அதுல வேற்றுமையை காண்பிக்கிறார். வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் உண்டு. இப்படியும் உயிர்த்தெழுதல் நடக்கும், இப்படியும் உயிர்த்தெழுதல் நடக்கும். அதுக்கும் பவர்ஃபுல்ல நிலைமையில தான் கர்த்தர் வந்து உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்காரு. அவரால் எல்லாம் சாத்தியம் சொல்லிட்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நம்ம நம்பிக்கை என்ன? தினமும் ஏன் சாகுறோம், ஏன் பாடுகள், உபத்திரவங்கள், அதெல்லாம் போன வாரங்கள் நம்ம பார்த்தோம். சராசரி மனிதர்களை போல பாடுள்ள மனிதர்களாகவே வாழ்ந்து மறிச்சுட்டு எதிர்கால நம்பிக்கை ஒண்ணு இல்லை அப்படின்னு இவ்வளவு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேஷுவலா சாப்பிட, தூங்க, எந்திரிக்க நம்ம போயிருக்கலாமே கடந்து. ஏன்
ஏன் இவ்வளவு பிரயாசப்படுறோம்? ஏன் இவ்வளவு கண் விழிப்புகள், காவல்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், அடி உதை சித்திரவதையோடு இந்த சத்தியத்தை நம்ம பிரசங்கிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த சரீரத்தை இன்வெஸ்ட் பண்ண யாரும் இதே சரீரத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ள மாட்டோங்கிற புரிதல் உங்களுக்கு வேணும். அதனால பூமிக்குரிய உயிர்த்தெழுதல் சம்பந்தமான வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலோட போட்டு குழப்பிக்காதீங்க. மாம்சமோ இரத்தமோ தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு சொல்றது. இந்த இடத்துல ராஜ்யம் அவர் பதிவு பண்றது பரலோகத்தை, பூமிக்குரிய ராஜ்யத்தை பத்தி பதிவு பண்ணல. புரியுதுங்களா பாயிண்ட்? மாம்சமோ இரத்தமோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லைன்னா பரலோக வாசஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் எப்பயுமே ரெண்டு விதமா நம்ம புரிஞ்சுக்கணும். பூமிக்குரிய ஆளுகை, பரத்துக்குரிய ஆளுகை. இப்ப இந்த இடத்துல எந்த ஆளுகையை பத்தி பேசுறாரு? நாம ரத்தத்தோடும் இதே மாம்சத்தோடும் பரலோகம் போவோம் அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. அந்த மாதிரி உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனோம்னா அங்க கல்ச்சரே வேற, வாழ்க்கை முறையே வேற. நம்ம சாப்பிடுற ஆகாரம் அங்க இல்ல. இந்த மாதிரி தண்ணீர் குடிச்சு இப்படி சாப்பிட்டு இந்த மாதிரி ஆடை உடுத்தி வாழ்வதற்கு இந்த சரீரம் வேணும். சோ பூமிக்குரிய நாலேஜ் மட்டும்தான் நமக்கு இருக்கு. சோ இந்த ரத்தத்தையும் மாம்சத்தையும் விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. நம்மளுடைய அழைப்பு வேற. இதோட நம்ம போக மாட்டோம். சொல்லிட்டு தான் இப்ப முக்கியமான இடம் 51, 52 வாசி. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 51, 52 வசனத்துல இந்த உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும் விதம் பற்றி அது ஒரு ரகசியம்னு சொல்றார். இவ்வளவு உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், கேளுங்க. ஒரு ரகசியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன், அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆரம்பிக்கிறேன். அந்த ரகசியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மறுபடியும் வாசிங்க வசனத்தை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. என்ன சொல்றாரு? நித்திரைனா மரணம். ரகசியம்னு சொல்லிட்டு எல்லாரும் மறிக்க மாட்டோன்ற, எல்லாரும் நித்திரை அடைவதில்லைன்னா என்ன பொருள்ல பேசுறார்? நித்திரை அடையாம உயிர்த்தெழுதல் எப்படி சாத்தியம்? பூமிக்குரிய சரீரத்தில் மரணம் அடையாமல் வானத்துக்குரிய மேனி எப்படி சாத்தியம்? எப்படி அந்த உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும்? ஆனால் அது ஒரு ரகசியங்கிறார். நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை நாம் எல்லாரும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, பூமியில இருக்கிறவங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி மறிச்சவங்களை பத்தி பேசல. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி காலம்னா என்ன? கடைசி காலம்னா என்ன? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயினா. அப்ப 6 எக்காலம் முடிஞ்சு நாம இருக்கக்கூடிய டைம் தான் 7வது எக்காலம். எக்காலம் ஊதப்பட்டாச்சா இல்லைங்களா? 7ஆம் எக்காலம் ஊதியாச்சா இல்லைங்களா? ஊதியாச்சு. ஊதினவர் யாரு? சார்லஸ் டே ரசல், சகோதரர் ரசல் அவர்கள். அந்த 7ஆம் எக்காலத்தினுடைய பொருள் என்ன? 7ஆம் எக்காலம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் தொனிக்க வேண்டிய சத்திய வார்த்தைகள். ஒவ்வொரு தூதர்களை சுவிசேஷ யுகம் முழுவதிலும் தேவன் என்ன நோக்கத்துக்காக ஏற்பாடு செய்தாரோ அந்த தூதர்களுடைய காலகட்டம், அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாயின் மூலம் வெளிப்படுத்திட்ட சத்தியம். சர்ச் ஹிஸ்டரிக்கு இப்ப நம்ம போக முடியாது, நிறைய பேச வேண்டியது வரும் இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல்ல ஆரம்பிச்சு 7ஆம் தூதன் சகோதரர் ரசல் வரைக்கும் இடையில இருந்துட்ட எல்லா தூதர்களும் அவங்க காலகட்டம், அவங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட டைம் பீரியட்ல ஒரு சில முக்கியமான உபதேச சத்தியங்களை அந்த காலகட்டத்துக்குன்னு ஊதியிருப்பாங்க. இதுல 7ஆம் தூதனுடைய எக்காலம், கடைசி எக்காலத்தினுடைய பியூட்டி என்ன, அல்லது அதனுடைய ஆச்சரியமான மெய்த்தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 எக்காலத்தையும் குறிப்பா தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்ட 7ஆம் காலகட்டத்துக்குரிய சத்தியத்தையும் சேர்த்து ஃபுல்லா நமக்கு கொடுத்திருக்கிறார். 6 காலகட்ட உபதேசங்களும் இன்னைக்கு நம்ம முன்னாடி வெளியரங்கமா இருக்கு இல்லைங்களா? 7ஆம் எக்காலத்தினுடைய ஆசீர்வாதம் இதுதான்.
ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு எக்காலம் இல்லை, அதுக்கு முன்னாடி 6 எக்காலங்கள் கடந்து போயிருக்கு. அப்ப கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம தான் பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள் இல்லைங்களா? அப்ப நமக்கு அந்த 6 காலகட்டத்துல 1 by 1 வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு கொண்டே வந்தது. எடுத்துக்காட்டாக நம்ம அங்க பார்க்கும்போது சபை முடிவெடுதல் காரியத்துல கூட எவ்வளோ பேர் வந்துட்டு ஏமாற்றம் அடைஞ்சாங்க நம்ம பார்த்தோம். மில்லர் மூவ்மெண்ட்லாம் உருவாக்கப்பட்டு அந்த காலக்கணக்குல ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் வச்சு 29 நடக்கும் அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், மார்ட்டின் லூத்தர் காலத்துல இல்லாத ஒரு ஆசீர்வாதம் 7ஆம் காலகட்ட சபையில சபை பரிசுத்தவான்களுக்கு கம்ப்ளீட்டா வெளிச்சம் முன்னாடி நம்மளா பார்த்து கண்ணை மூடிக்கிட்டா தான், இந்த வெளிச்சத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டால் ஒழிய எந்த உபதேச சத்தியங்களும் 7ஆம் காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறைவானது அல்ல. அதுல குறிப்பா 7ஆம் காலகட்டத்தினுடைய சத்தியம் என்னன்னா, கர்த்தர் வந்திருக்கிறார், ராஜரீகத்தை தொடங்கி இருக்கிறாரு, அவருடையவர்கள் ஆல்ரெடி மரித்த பரிசுத்தவான்கள் எழுப்பப்பட்டுட்டாங்க, பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் இப்பொழுது மரிச்சோம் அப்படின்னா, கடந்த காலகட்ட பரிசுத்தவான்கள் நித்திரை அடைந்து காத்திருப்புல இருந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டாம். நாம் அனைவரும் நித்திரை அடைவதில்லைங்கிற பொருள் என்ன தெரியுங்களா? மறிக்க மாட்டோன்ற அர்த்தத்துல அவர் பேசல. அதுல 2 பொருள் இருக்கு. நித்திரை அடைந்து காத்திருத்தல், நித்திரை அடைகிறத ஸ்பாட்லயே உணர்ந்து உயிர்த்தெழுதல பங்கடையுது. 2 விஷயம் இருக்கு. இப்போ ஆதிகால பரிசுத்தவான்கள்ல இருந்து கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்தவான்களுடைய மரணம் எப்படி சம்பவிச்சது அப்படின்னா, நம்பிக்கையோடு பாடுபட்டு உபத்திரவப்பட்டு, குறிப்பா அந்த இருண்ட யுகத்துல அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சி காலம், அந்த 1260 வருட காலகட்டங்கள்ல, குறிப்பா அந்த 1000 ஆண்டு நாங்க தான் அந்த பரிசுத்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்யறோம், அதான் 1000 ஆண்டுன்னு சொன்னாங்க. இந்த காலகட்டத்துல ரொம்ப கொடுமையை அனுபவிச்சாங்க. பட் இவங்க எல்லாம் மறிச்சாங்க ஒரு நம்பிக்கையோடு. அதான் நித்திரை. கனவு மாதிரி தூக்கம் கண் விழிச்சு எழுந்திருப்பாங்க. அப்படி ஒரு ஆச்சரியத்தோட எவ்வளவு நாள் காத்திருந்தோம் அவங்களுக்கு அது தெரியாது. பட் எழுப்பப்படும் போது ரொம்ப வியப்போடு கூட்டி சேர்க்கப்படுவாங்க. இது எப்ப சம்பவித்தது? 1878 74 செகண்ட் கம்மிங் அந்த டேட். 4 வருடங்கள் அவங்க காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. 78ல கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எழுப்பப்பட்டாங்க. இப்ப நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லைங்கிறது முன்னாடி மரிச்சவங்களை பத்தி அவர் பேசல. இப்ப நம்ம கூட டிராவல்ல இருக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனா பவுல் அவர் நாட்கள்ல இருந்து பேசுறது அவங்களுக்கே இல்லை. சரி, அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப நாம் எல்லாருங்கிற இடத்துல அவரோட இருந்த சமகால ஊழியர்களுக்கும் அது பொருந்தும்ல? அவரோட அந்த நாள்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்க 1ஆம் காலகட்ட சபைக்கும் இல்ல அது பொருந்துற மாதிரி இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, ஆதி சபையில அப்பவே செகண்ட் கம்மிங் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க பொருள் என்ன? இதுக்கு முன்னாடி மறிச்சவங்க எல்லாம் கொஞ்ச நாள் காத்திருக்கணும். ஆனா இப்ப ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டாருன்னா நம்ம எல்லாம் அப்படி வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்கிற ஒரு பாயிண்ட்ல அவர் பேசிட்டு இருக்காரு. பட் அவங்களுக்கு இந்த 2ஆம் வருகையினுடைய காலகட்டம் 2000 வருடம் தாமதமாகும் அப்படின்ற காரியத்தை அப்போஸ்தலர்கள் சொல்லல. ஒருவேளை தெரியுமா அப்போஸ்தலர்களுக்கு அல்லது தெரியாதான்னு கேட்டா நம்மளுடைய பதில் என்ன? யோவானுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கெல்லாம் சபை முடிவடைகிறதுக்கான காலகட்டம் தாமதிக்கும், நம்ம இருக்கக்கூடிய நாட்கள்லயே அது இருக்காது அப்படின்ற மேட்டர் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாம் எல்லாருங்கிற வார்த்தையை அவர் பதிவு பண்ணிருக்க மாட்டார் இல்லைங்களா? அதே பவுல் தான் சொன்னாரு, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளியே அந்த நாள் வராது. அப்படின்னா இப்பவே நடந்துருச்சுங்கிறதையும் நம்புறதுக்கு அங்க ரெடியில இல்ல. இப்பவே நடக்கும் அப்படின்றதையும் நம்பாதீங்கிற பாயிண்ட்லயும் பேசிட்டு இருக்கிறார். பட் எவ்வளவு காலகட்டம், எவ்வளவு நாட்கள் அது சம்பவிக்கணும் உங்களுக்கு தெரியல. உண்மை அதுதான். அதனாலதான் ஆனா சில சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கணுங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அந்தி கிறிஸ்து வெளிப்படணும், கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்படணும், இதெல்லாம் நடக்கணும், விசுவாசத்துக்கெல்லாம் துரோகம் உருவாகணும் பேசிட்டு இருக்கிறார். பட் அது எவ்வளவு டைம், எவ்வளவு காலகட்டத்தை கடந்து போகும் தெரியாது. அந்த நம்பிக்கையில நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இது நடக்குமோன்னு நினைச்சு அந்த பிலீவ்ல நாம் எல்லாரும் அதான் சொல்றார். புரியுதுங்களா? முன்பு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க,
பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் பறந்து செல்ல அப்படின்னு மற்றொரு இடத்துல படிக்கிறோம். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா முன்பு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்ங்கிறது எந்த காலகட்டத்துக்கு தான் சரியா பொருந்தி வருதுன்னா 7ஆம் காலகட்டத்துக்கு மட்டும்தான். ஏன்னா இப்ப எழுப்பப்பட்டாச்சு. பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் அப்படின்றது இப்ப யாருக்கு மட்டுமே பொருந்தா 78க்கு பின்னாடி. இதுதான் இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா 7ஆம் எக்காலம் ஒழித்த இந்த காலகட்டம். வாசிங்க விட்டது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவு தேர்வாகிய இது சாவாமையும் தடுத்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவு தேர்வாகிய இது சாவாமையும் தடுத்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். எத்தனாவது வசனம் இது? 54. வாசம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன். அதுக்கு முன்னாடி அந்த 52 மறுபடியும் வாசி. அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுல முக்கியமான பாயிண்ட் விட்டாச்சு. அந்த எக்காலம் துணிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார். இதற்கு ஒப்பான வசனம் தான் மற்றொரு பக்கம் அவர் பேசியிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படும். அப்ப நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லைங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இசைவா மரித்தவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க, நாம் மறுரூபமாக்கப்படுவோம்னு இதுல உள்ள சத்தியம் என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நமக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் மறுரூபமாக்கப்படும். மறுரூபமாக்கப்படுதல் என்பது ஒரு நொடி பொழுதுல அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்கு. அது அந்த உயிர்த்தெழுதல் நடைபெறக்கூடிய சம்பவத்தோட நீங்க பொருத்தி பார்க்கலாம். பட் மறுரூபமாக்கப்படுதலுடைய ஆழமான பொருள் என்னன்னா, புது சிருஷ்டி நாளுக்கு நாள் டெவலப் ஆகணும். இப்போ 2ஆம் வருகையில வரும் பொழுது அவர் வந்த பிறகு 1878 கூட்டி சேர்க்கப்பட்டாங்களா பரிசுத்தவான்கள்? இப்ப அதன் பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நமக்கு என்ன சம்பவிக்குது அப்படின்னா, உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் திரும்பி வந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போஷிப்பின் மூலமாக தொடர்ந்து மறுரூபமாக்கப்படுறோம். மறுரூபமாகும் சத்தியங்கள்னு புத்தகத்தில் படிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? தொடர்ந்து தேவனுடைய ஆழமான ராஜ்யத்தை குறித்த டாக்டரின் உபதேசத்தையும் கேட்கிறோம், ஏற்றகால உணவையும் நம்ம சாப்பிடுறோம். 2ஆவதாக புது சிருஷ்டி அனுதின அன்றாட வாழ்க்கையின் தேவைக்கான, அவர்களுடைய வளர்ச்சிக்கான தேவைக்கான சத்திய உபதேசங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய மனிதன் தொடர்ந்து அவர்களுக்குள் மைனஸ் ஆகிறதையும், புது சிருஷ்டியில நாளுக்கு நாள் அவர்கள் வளர்ச்சி அடைவதையும் தான் மறுரூபமாக்கப்படுதல். அப்ப 2ஆம் வருகையினுடைய காலகட்டத்துல மரித்து உயிர்த்து எழுப்பப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு பிறகு பூமியில உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப மறுரூபமாக்கப்படுதல் படிப்படியாக நடக்கும். பட் இந்த இடத்துல அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு நிமிஷத்திலே, வாசிங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுதல் 2வது பொருள் என்னன்னா, நேரடியா நமக்குள் மரணம் சம்பவிக்கும் போது நமது ஆவியின் சரீரம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவதை நாம் பார்ப்பது. 2 பொருள் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. மறுரூபமாக்கப்படுதல் 2ஆம் வருகைக்கு பிறகு மாம்சத்துல உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குமே சுபாவத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ பழைய மனித சுபாவம் மறிக்கணும், புது சிருஷ்டி டெவலப் ஆகணும். 2வது பொருள் என்னன்னா, சரீரம் மறிக்கிறதை கண்கூடாக பார்க்குமா புது சிருஷ்டி. இந்த சரீரம் கீழே விழுவதையும் நொடி பொழுதில் ஆவியின் சரீரம் அழியாமையை எடுத்துக்கொண்டு மேல போகும்போது என் சரீரம் தான் இது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே போகக்கூடிய ஒரு பாக்கியம். இது இதுக்கு முன்னாடி மரிச்சவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேல்யூவான ஒரு ஆச்சரியமான மகத்துவமான சத்தியத்தை வாங்கியிருக்கு. நம்ம மரணத்தை நாமளே பார்ப்பது, நமது சரீரம் கீழே விழுவதை, நமக்குள் இருக்கக்கூடிய புது சிருஷ்டி உயிரோடு எழுப்பப்பட்டு ஒரு நொடி பொழுதுனா என்னங்க, செகண்ட் தான். அந்த அழியாமையின் சரீரம் எடுத்து போகும், பார்த்துக்கிட்டே போகும். இதுலயா அவ்வளவு நாள் நாம வாழ்ந்து கொண்டிருப்போம். இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். ஆழமான விஷயத்தை கொண்டு வந்து வருவார் பாருங்க. எப்படி அதிகாரம் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த அதிகாரத்தை நம்ம தொடங்கும் பொழுது
ரொம்ப எளிமையா ஆரம்பிச்சார் இல்லைங்களா? எல்லா உயிர்த்தெழுதலையும் இதுல பேசியிருக்காரு பாரு. வானத்திற்குரிய மேனி, பூமிக்குரிய மேனி, பரலோக உயிர்த்தெழுதல், பூலோக உயிர்த்தெழுதல், சகல துரைத்தனங்களை அதிகாரத்தையும் பரிகரிக்கிறது, தேவனுக்கு ராஜ்யத்தை மீண்டும் ஒப்பு கொடுக்கிறது, கர்த்தர் எப்படி உயிர்த்தெழுப்பப்பட்டாரு, எவ்வளவு பேர் அவரை பார்த்தாங்க, நாம எப்படி நம்மளுடைய பங்கு என்ன, எதுக்கு உடன்படிக்கை செய்யறோம், நம்மளுடைய நம்பிக்கையே இல்லைன்னா வீணாயிருமே, எவ்வளவு பாயிண்ட் பாருங்க. முழு தெய்வீக திட்டம், முழு பைபிள் படிச்ச மாதிரி இருக்கும். நீங்க போயிட்டு ஒவ்வொரு வசனத்தையா இனிமே பிரிச்சு பிரிச்சு படிச்சு பாருங்களேன். முழு தெய்வீக திட்டத்தை இந்த 15ல நம்ம பார்க்கணும். இப்ப வாசிங்க அடுத்த வசனத்தை 53ல இருக்கு. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தடுத்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தடுத்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். என்ன அது மரணம் ஜெயம்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல ஏன் ஃபைனல் பண்றார் அப்படின்னா, இவ்வளவு நாளா சாத்தான் மனுக்குலத்தை தேவனுக்கு விரோதியாக மாற்றி மரணத்தை தேவனுக்கு எதிரான மிகப்பெரிய பகையாக கொண்டு வந்து நிறுத்திட்டான். இன்னைக்கு மரண தண்டனை கைதிகள் நேரடியாக தேவ சமூகத்துல போய் நிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிளவை உண்டு பண்ணிட்டான். பாவிங்கிற ஒரு தகுதி, மரண தண்டனை கைதிகள் என்ற தகுதியினால இந்த 6000 வருட காலகட்டங்களாக, சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4000 வருஷம், அப்படி 4000 வருஷம் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா சுவிசேஷத்துக்கு பிறகு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அநேகர் ஒப்புரவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 4000 வருட காலகட்டங்களாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பகையா இருந்தது பாவமும் மரணம். இப்ப மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னா என்னன்னா, மரித்த பிறகு கண்ணீரும் கதறல் சத்தமும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒலிக்குது இல்லைங்களா? அதுல என்ன வெளிப்படுத்துறாங்க? மனுஷர்கள் ஆதங்கத்தை என்ன வெளிப்படுத்துறாங்க? அதாவது நம்மளுடைய விழிவை விட்டுருங்க, விழிவுல இல்லாத ஒரு குடும்பத்துல டெத் செய்தி கேள்விப்பட்டு நம்ம போறோம் இல்லைங்களா? நம்மளுடைய உறவுகள், சத்தியத்தை அறியாத ஜனங்கள் மத்தியில் நடக்கக்கூடிய மரணத்தை கேள்விப்பட்டு நம்ம போகும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இனிமேல் இவங்களை நான் எப்போ பார்ப்பேன், அப்படி வாழ்ந்தியே இப்படி இருந்தியே, நேற்று வரைக்கும் திட்டி இருப்பாங்க. செத்தவனையுமே அவங்களுடைய நன்மைகளை பூரா எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஏன் பேசுறாங்க தெரியுமா? இனிமே கேட்கறதுக்கு அவன் வரப்போறது இல்லை, இனிமே பகையும் இல்ல விரோதமும் இல்ல. சண்டை போட்டவங்க கூட நாளையில இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஐயோ அந்த மனுஷனே செத்துட்டாரு, இனிமே அவரை பத்தி பேச வேண்டாம். பிடிக்காதவங்க கூட செத்ததுக்கு பின்னாடி நண்பர்களா மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா, மரணம் என்பது நிரந்தரமான அழிவு, இனிமே வரமாட்டாங்கிற புரிதல் தான் மனுக்குலத்துக்கு இருக்கு. சோ சாத்தான் இந்த நிலைமைக்கு மனுக்குலத்தை, சிருஷ்டிகரையும் சிருஷ்டியையும் பிரிச்சுட்டான். மரணம் ஜெயம்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல ஏன் பதிவு பண்றாருன்னா, எந்த மரணத்தை சாத்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் தடுப்பு சுவராக, பிரிவினை சுவராக மாற்றினானோ அந்த மரணத்தையே ஜெயமாக மாற்றினார் கிறிஸ்து. எவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. சேலஞ்சோட முடிக்கிறார் அதிகாரத்தை. எது பெரிய பிரிவாக, பிளவாக, தேவனிடத்துல நெருங்க முடியாத ஒரு விஷயமாக, கண்ணீருடன் கதறலுடன் மனுக்குலத்துக்கு ஒரு சாபமாக காணப்பட்டுச்சு, இப்ப ஒரு கூட்டம் வெற்றி சிறக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சேனைகளும், இவங்க மரணம் ஜெயமாக மாறுது. மரித்த பிறகு கண்ணீர், கவலை, அழுகை சத்தம் இனிமே வரமாட்டாங்க இப்படிங்கிற எல்லா பொருளையும் நீக்குது. ஏன்னா ஆண்டவரும் அவருடைய சரீரமாகிய சபையும் உயிர்த்தெழுதலை முதலாவது ஜெயமாக மாற்றின பின்புதான் மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதல். திரள் கூட்டம், முற்பிதாக்கள், மனுக்குலன் போகுது. பட் வெற்றி சிறந்ததிலேயே மாம்சத்தை முதல்ல தேவன் கொண்டுட்டு வரல, அழியாமையின் உயிர்த்தெழுதலை ஃபர்ஸ்ட் தர்றார். அப்படின்னாலே எந்த மரணம் பகையாக இருந்ததோ அந்த மரணத்துக்குள்ளேயே தெய்வீக திட்டத்துல தேவன் ஒரு வெற்றியை வச்சாரு பாருங்க ஆண்டவர் மூலமா. இது தேவனுடைய மிகப்பெரிய சவால் இல்லைங்களா? பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் சாத்தான் செய்திட்ட அந்த நயவஞ்சகமான கிரியைகள் மீது மனுஷனை முழுக்க பகையாளி ஆகிட்டான்ல தேவனுக்கு எதிராக, அந்த மரணத்தையே ஜெயமாக மாத்தினான். அடுத்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெறல் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமது தேவனுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அந்த மரணமே உன் கூர் எங்கே அடுத்த வசனத்தை வாசிங்க.
மரணத்தின் கூர் பாவம். அது என்ன? மரணத்தின் கூர் பாவம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அந்த கூர்னா என்னங்க? மரணம் ஒரு முனையில் கொண்டு வந்து நிறுத்துது, ஒரு குறியீடு. கூர்னா என்னங்க? அது எங்க ஒரு 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 ரவுண்ட்ல நம்ம வந்து சுத்தி விடுவோம் இல்லைங்களா, அது ஒரு கூர்மையான ஒரு பாயிண்ட காட்டுது சொல்றோம் இல்லைங்களா. வால் கிளாக்ல கூட இப்ப முள் சுத்திட்டே இருக்கு, ஒவ்வொரு அந்த அந்த முள் ஒவ்வொரு நம்பர்ஸையும் காட்டும் போது அது என்ன, அது ஒரு பாயிண்ட காட்டுது இல்லைங்களா. அந்த மாதிரி பாவத்தின் கூர் மரணம். மரணத்தின் பலன் என்னவா? நியாயப்பிரமாணம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் விடாம கவர் பண்ணிட்டாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு வந்துட்டாரு பாருங்க ஃபைனலா. எதையும் யோசிக்க முடியாத அளவுக்கு எல்லாத்துக்கும் பதில் வச்சிட்டாரு. இப்ப நியாயப்பிரமாணத்தையும் சம்பந்தம் எல்லாம் பேசுறாரு. அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணம் இடையில கொடுக்கப்பட்டுச்சு பாவத்தின் பலனாகிய மரணத்தை நீக்குவதற்கு. பாவத்திற்கு ஒரு கூர்முனை இருந்துச்சு, அது மரணம். மரணத்திலிருந்து மனுஷனை விடுவிக்கலாங்கிறது மற்றொரு கூர்முனை காட்டுச்சு. நியாயப்பிரமாணத்தை ஜெயிச்சிங்கன்னா, இந்த பாயிண்ட்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா மரணத்தை ஜெயிக்கலான்ற ஒரு நிலை வந்துச்சு. பட் மீண்டும் மீண்டும் என்னன்னு நான் கத்துக்கிட்டேன் நியாயப்பிரமாணத்தினால. மற்ற இடங்கள்ல பேசுறாரு, நியாயப்பிரமாணம் மாத்திரம் என்னுடைய லைஃப்ல வரலன்னா பாவம் என்னதென்றே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படின்னா ஜீவனுக்கு எதுவான பிரமாணமே எனக்கு மரணமா மாறிடுச்சு அப்படின்றார். என்ன சொல்ல வர்றார்? உண்மைதான் அது. நியாயப்பிரமாணம்னா என்னன்னா, ஒற்றை வார்த்தையில அதை புசிச்சா நீ சாப்பிடுவேன் தேவன் ஆதாமுக்கு சொன்ன விஷயத்தை தான். களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறன்மனை இச்சிக்க வேண்டாம், பிறனுக்கு உண்டான யாவற்றையும் இச்சிக்க வேண்டாம், பிறனுடைய தோட்டத்துக்குள்ள போகும்போது சாப்பிடாத, மற்றவருக்கு உண்டான யாதொன்றை இச்சியாதன்னு பட்டியல் போட்டு கொடுத்தாரு இல்லைங்களா. பாவம் என்ன என்ன என்பதை இதை செய்யாதங்கிறதுலே கத்துக்கிட்டேங்கிறாரு பவுல். எழுத்து வடிவில் எழுதி கொடுக்கும்போது இனிமேல் செய்ய வேண்டிய பாவங்களை கூட, தெரியாத இன்ஃபர்மேஷனை கூட நியாயப்பிரமாணம் பட்டியல் போட்டு கொடுத்துருச்சு, இதெல்லாம் பாவம்னு. இப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக படிச்ச விஷயமே, ஓ இப்படிப்பட்ட பாவம்லாம் இருக்கா அப்படின்னு ஐடியா கொடுத்துருச்சு. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிடுச்சு? செய்யக்கூடாதுன்னு எழுதி கொடுத்த லிஸ்ட், ஓ இப்படிப்பட்ட பாவம் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து, ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணமே எனக்கு மரணத்தை ஒண்ணு. அதனாலதான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்படி எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையும் சுமந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழான யூதர்களையும் மீட்டார். அப்படிங்கும் போது இந்த உயிர்த்தெழுதல்ல யூதர்களும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்கிறத கொண்டு வந்து முடிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை இந்த இடத்துல டச் பண்றாரு. மறுபடியும் படிங்க வசனத்தை. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அடுத்த வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை இதையும் கனெக்ட் பண்ணி பாரு. அந்த நியாயப்பிரமாணம் கூட பாவத்தின் பலன் தான், மரணத்தின் விளைவு தான். அதுல எனக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனா ஜெயம் யாரால வந்துச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மட்டுமே முழு மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கி, மரணத்தை நீக்கி, முழு உலகத்தையும் ரட்சிப்பு வழி நடத்துச்சு. சபை பரிசுத்தவான்களுக்கு அழியாமையின் உயிர்த்தெழுதலையும் பெற்று தந்துச்சு. நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக சாபத்துக்குள்ளாக இருந்த யூதர்களையும் வெற்றி சிறக்க பண்ணுச்சு அவருடைய மரணம் மாத்திரமே. அப்ப அவருடைய மரணம் ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு மாற்றாக ஆதாமுக்காக கொடுத்திருந்தாரு. ஆதாமுக்காக அவர் ரான்சம் கொடுக்கும்போது நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட்டா ஒரு பரிபூர்ண மனுஷன் மட்டும்தான் நிறைவேற்ற முடியுங்கிறதுக்கு கீழே இருந்து அதையும் நிறைவேற்றிட்டாரு. சோ 2 ஜாதிகளை மீட்டார். முழு மனுக்குலம், நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருந்த யூதர்கள். ரெண்டும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரே கல்லுல 2 மாங்காய். ஏன் அப்படின்னா, பரிபூர்ண மனிதன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியே ஆகணும். ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறாருன்னா அவர் தான் பரிபூர்ண மனுஷன். சோ மனுக்குலத்தை மீட்கணும்னா நியாயப்பிரமாணத்திலே அவர் வெற்றி சிறந்தே ஆகணும். இதை 2ஐயும் செய்யும் போது பூமிக்குரிய ஜீவன் ஒண்ணு கிடைச்சிச்சு. அந்த ஜீவனை தனக்கென்று வச்சுக்கொள்ளாம மனுக்குலத்துக்காகவே இன்வெஸ்ட் பண்ணிட்டதுனால உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறினார். அழியாமையின் உயிர்த்தெழுதலுக்கும் ஆசீர்வாதமாக மாறிவிட்டார். சோ இந்த அதிகாரம் முழுவதிலும் முழு தெய்வீக திட்டம், குறிப்பாக உயிர்த்தெழுதலின் உபதேசத்தை தெள்ள தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறது. வாசித்து நிறைவு செய்யுங்க மீதி வசன பகுதியை. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் நிர்தாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்படின்னா இடையில வந்த சின்ன சின்ன குழப்பங்களை, தடுமாற்றங்களை, முக்கியமான உபதேச சத்தியங்களை குறித்த குழப்பங்கள் எல்லாம்
தூக்கி எரிஞ்சிட்டு நாம இருக்கிறது மெய்யான உபதேச சத்தியம், இடையில வந்துட்ட குழப்பங்கள் எல்லாம் சாத்தானால் வரவிடப்பட்டது. நம்மளுடைய நம்பிக்கை, நோக்கம், அழைப்பு, நம்ம படக்கூடிய பிரயாசம் ஒன்னும் விருதாவாக போகாது. கர்த்தர் மரித்தார், உயிரோட எழுந்திருக்கிறார்னா நாமும் அந்த உயிர்த்ததுல பங்கடைவது நிச்சயம் என்கின்ற ஒரு கான்பிடென்ட், ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, அடிப்படையான உபதேசங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை உயிர்த்தெழுதலின் அதிகாரம் எனக்கூடிய இந்த 15ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் பெற்றெடுக்கிறோம். வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.